ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். நீங்கள் எல்லாருமே சாமி வீட்டில் கும்பிட்ருப்பீங்கன்னு தெரியும். நாங்களும் ஃபுல்லாக சாமிலாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது வந்து தாய்ரா பாப்பாவோட செகண்ட் பொங்கல். ஃபஸ்ட்டு பொங்கல் லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே குட்டி பாப்பாவாக இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 14 days ஓல்டு அவ. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தீட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் வந்து பாப்பாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பொங்கல். ரொம்பவே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதோட vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் என்னென்ன கொடுக்க போகிறேன், சாமி நாங்கள் எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்து. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் அவளோட பொங்கல் அவுட்ஃபிட் இது. ஸோ ரொம்ப குயிக்காக தான் போய் எடுத்தோம். பவர் சட்டெல்லாம் எடுக்கல. என் பெரிய பொண்ணுக்கு தான் பவர் சட்டை எடுத்தோம். இது வந்து நம்ம சிம்பிளாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இது மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ வாங்க வந்து பாப்பா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பாப்பா வந்து 8:30 போலவே தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே குளிப்பாடி ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவே நான் ரெசிபி பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கட்டுமே சொல்லி நான் சத்து மாவு கஞ்சி தான் நான் ரெடி பண்ணுறேன். கூடவே வந்து வீட்லேயே செஞ்ச நட்ஸ் பவுடர் தான். சத்து மாவு கஞ்சியுமே வந்து சத்து மாவு பவுடருமே வந்து நான் வீட்டில் தான் நான் குக் செஞ்சேன். ஸோ அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நட்ஸ் பவுடர் ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த ஃபுட்டு வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஹோட்டல் ஃபுட்டை வந்து கொடுத்த குழந்தைங்களுக்கு ஆகாதுன்றதுனால இங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா பொங்கல் வேலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல. இது மாதிரி ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு நான் கஞ்சி தான் கூட. பாப்பாவும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கலரி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutesலேயே வந்து நல்லாவே குக் ஆகிடும். எல்லாமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே எங்கள் பாப்பா சாப்பிடுவோம். இது ஆற வந்து இன்னும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்கள் பாப்பா வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த தூக்கம் தெரியல. அதனால தான் எப்படி இருக்கா. இன்னும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணோன்னு அது சாமி வேலை எனக்கு இன்னும் அதிகமாக இருந்ததுனால சிம்பிளாக வந்து கஞ்சி வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின் வந்து நல்லாவே இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, என் பேபி அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நட்ஸுமே வந்து 1 year ப்ளஸ் பேபிக்கு வந்து நட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 10+ மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இது நைட்டில் கொடுங்க. நைட்டில் கொடுத்தா வந்து வெயிட் கெயின் நல்லா ஆகும். நல்லாவே தூங்குவாங்க. ஃபில்லிங்காக இருக்கும் அவங்களுக்கு. நல்லா தூங்கினாலே வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லா வெயிட் போடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கஞ்சி ரெசிப்பிலாம் வந்து நைட்டில் கொடுத்து பாருங்கள். நல்லாவே தூங்குவாங்க பேபிஸு. ஸோ இன்றைக்கி எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் வந்து மார்னிங் கொடுக்குறேன். எப்போயுமே மார்னிங் அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுக்க மாட்டேன் கஞ்சி. இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ற வேலை அதிகமாக இருக்குன்றதுனால வந்து நான் கஞ்சி நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேபிஸ் கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். நல்லாவே தூங்குவாங்க. ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் வந்து வெண்பொங்கல் தான் வைக்க போகிறோம். இதுதான் நான் வந்து தனியாக வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிற வந்து பொங்கல் இது. ஸோ எப்போவுமே வந்து மாமியார் அவங்க வீட்டில் தான் வைப்பாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் அவங்க கூட அவங்க வச்சு நான் பார்த்ததில்ல. இதான் நான் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் செய்கிற பொங்கல் இது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தீட்டுனால அங்கே பொங்கல் கும்பிடல. ஸோ இதுக்கு வந்து நான் பொங்கல் யானத்தில் மஞ்சள் கையில் அதெல்லாம் நம்ம கட்டி ரெடி பண்ணியாச்சு. ஒரு சொம்பால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஊற வச்ச வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நிறைய காயெல்லாம் போட்டு வந்து புளிக்குழம்பு மாதிரி வைப்பாங்க. ஆனால் அம்மா வீட்டில் வந்து சக்கரை பொங்கல், வடை, சாப்பாடு அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இது தெரியவே தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். பட் ஆனால் அவ்வளோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் பொங்கலும் வந்து ரொம்பவே வந்து அழகாக பொங்குச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த பொங்கறதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நல்லா பொங்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக பொங்குச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பொங்கல் வச்சு இந்த மாதிரி பொங்கல் பொங்குது. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் 2 பேபிஸ் கூட வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. தாயரா பாப்பாக்கெலாம் இன்னும் புத்தி தெரிஞ்சிருச்சு. அவங்க நல்லாவே பார்த்து தெரிச்சாங்க. அவங்கள தூக்கி வச்சுட்டு தான் வந்து நான் நாங்கள் பொங்குறத வந்து நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ பார்த்து வந்து கிளாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாப்பி பொங்கல் கத்திட்டு இருந்தேன். ஸோ இது கூட வந்து நாங்கள் என்ன கிரேவினா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நிறைய காய், எல்லா காயுமே போட்டு 9 வகையான காய் இல்லைன்னா 11 வகையான காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி வைப்பாங்க. அவங்க தான் ரெசிபி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட தான் ஃபோனில் கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ரெசிபி தான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. 3 வெங்காயத்துக்கு வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி தக்காளியுமே வந்து நல்லாவே வதக்கிக்கணும். ஸோ என்னென்ன காய் பார்த்திங்கன்னா 9 வகையான காய் இல்லைனா 11 வகையான காய் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க.
ஸோ நான் வந்து வினோத்கிட்ட வந்து காலையிலே வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க என்ன காயெல்லாம் வாங்கணுன்ட்டு. அவரைக்காய், மொச்சை, நூக்கல், மஞ்சள் பூசணிக்காய், கருணக்கிழங்கு, வாழைக்காய்லாம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு மெயின், ப்ளஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்குல கண்டிப்பாக இருக்கணுமா. கத்திரிக்காயெல்லாம் கருத்துடும் சொல்லிட்டு, வாழைக்காய் கருத்துடும் சொல்லிட்டு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது, புளிப்பாகவும் இருந்ததுங்க. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்டாக இருந்தது. அந்த மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணுறது நல்லாவே இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஆனால் வினோத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய், வாழைக்காய் இது மாதிரி எல்லா காயுமே போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த காய் வந்து நல்லாவே வதங்கணும் அது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் வந்து அந்த ராஸ்மல் வந்து போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் எதுவுமே எந்த கடை மசாலா வந்து எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டிலே நம்ம வந்து மிளகாத்தூளாக ரெடி பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான். இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம வந்து டேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது. கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம், புளிப்பு எதுக்குமே நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாது. பட் ஆனால் டேஸ்ட் பார்க்காம வச்சது வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்பவே வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த குழம்பு நல்லாவே வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கணும். எல்லா காயுமே சேர்ந்து அந்த கடையல் மாதிரி இருக்கணும் சொன்னாங்க. அதனால் வந்து தண்ணி வந்து நான் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். நான் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கல. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம காயெல்லாம் வேகணும். ஏன்னா எல்லா காயுமே வந்துடும், நூக்கல் மட்டும் கொஞ்சம் வேகாது. வாழைக்காய், சேப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வெந்துடும். நூக்கல் மட்டும் வேகாதுன்றதுனால நூக்கல் மட்டும் நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிக்குங்க. அப்போ தான் வந்து காய் வேகும். அதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா வந்து புளி சீக்கிரமாக ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகாது. நான் நல்லா வந்ததுக்கப்புறம் காய் நல்லா சுண்டதுக்கப்புறமா வந்து நான் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளிக்கு தாங்க நான் இந்த குழம்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அவ்வளோ புளிப்பு, அந்த காயோட அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உப்புலாம் கூட அவ்வளோ கரெக்டாக இருந்தது. எனக்கே தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் குக் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியல. பட் சூப்பராக இருந்ததுங்க. சாமிக்கு வந்து 3 இலை போட்டாச்சு. அந்த நம்ம செஞ்சு வச்ச வெண்பொங்கல் குழம்பு இப்படி தான் எங்கள் மாமியார் படைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த பொங்கல் வந்து நாங்கள் மாடியில் வைக்கணும், மொட்டை மாடியில் வைக்கணும், இல்லை வெளியில் வைக்கணும். ஸோ குட்டி பாப்பாவை வச்சுட்டு எங்களால் அது பண்ண முடியாதுன்றதுனால வந்து நான் வீட்லேயே வந்து நான் கேஸில் வச்சுட்டேன். பட் கம்பல்சரி நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து அது பண்ணாண்ட ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஏன்னா தாயிரா பாப்பா வச்சுட்டு மேலேயும் கீழே எங்களால் ஏறி இறங்க முடியாது. ஏன்னா வீட்டில் நாங்கள் 4 பேர் மட்டும்தான். ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கேஸ்லேயே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இதுவே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாப்பாவும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த கரெக்டாக போய் அதை எடுக்கணும்னு பார்த்துட்டு அந்த மணியெல்லாம் வச்சு ஆட்டிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த பசி இல்லாமல் பார்த்துட்டு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பசிச்சா மட்டும்தான் அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எங்களுக்கு இந்த பொங்கல் வந்து. சாமி கும்பிட்டதுமே வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்தது. 10:30 11:30 வந்து இந்த 1 ஹவரில் தான் நான் பொங்கலும் வச்சேன், கிரேவியும் வச்சேன். ஸோ இல்லைனா இயர்லி மார்னிங் வந்து 8:30 வந்து சாமி கும்பிட்டுருக்கணுமா. பாப்பா வச்சுட்டு சுத்தமாக முடியாது. ஏன்னா நைட்டுமே வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சிலிங்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து லேட் ஆகுன்றதுனால நாங்கள் வந்து 10:30 11:30 அதுக்குள்ளே வந்து எல்லாம் குளிச்சு வச்சாச்சு. காய் எல்லாமே நாங்கள் அரிஞ்சு வச்சாச்சு. அந்த 10:30 ஸ்டார்ட் ஆனதுமே வந்து குழம்பு குட்டியாச்சு, பொங்கல் ஒரு பக்கம் பொங்கல் வச்சாச்சு. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு சாமியும் கும்பிட்டாச்சு. எங்கள் பெரிய பொண்ணு தான் ரொம்பவே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தான். ஸோ அவளுக்கு வந்து இந்த சாமி கும்பிட்றது, ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கேட்டுட்டு அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அதை விட வந்து சின்னவளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தார், வினோத் தான் பார்த்துட்டு இருந்தார். அதனால தான் வந்து எனக்கு குக்கிங் வேலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது. ஸோ இல்லைனா இவங்கள பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகிட்டுருக்கும். சாமி கரெக்ட் டைமுக்கு வந்து அந்த 11:30 கொண்டுருக்க முடியாது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு இந்த டே. நல்லா வந்து அந்த சாமியோட இதுவெல்லாம் அரைஞ்சதுக்கப்புறமா குங்கெல்லாம் வச்சுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த வெண்பொங்கலும் வந்து அந்த கடையில் தான் நம்ம, ஏன்னா நிறைய காய் போட்டிருக்கோம். அதில் எல்லாமே சக்கரவள்ளி கிழங்குலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நான் காயிலேயே வந்து அந்த வெண்பொங்கல் பிசைஞ்சு ஓட்டினாலே, ஏன்னா காரமும் எல்லாமே நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட்டிருந்தேன். கூடவே வந்து எந்த அடிஷ்னல் வந்து மசாலாஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. எல்லா காயுமே இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரென்த் இது பேபிஸ்க்கு. ஸோ பாப்பாவே நல்லாவே சாப்பிட்டாங்க. அந்த பொங்கல் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால பேபிஸ் நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே
நாங்களும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தாயரா பாப்பா எப்படி இருக்காங்க, தாயரா பாப்பாவோட அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் நான் இது தான் கொடுத்ததுமே பாப்பா நல்லாவே தூங்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video.